ஒரு இன்னைக்கு யூஎஸ் மார்க்கெட் க்ளோஸ் ஆக பொறுத்து நாளைக்கு மேக் ஆர் பிரேக் மாதிரி என்ன. இன்னைக்கு இன்கேஸ் யூஎஸ் திரும்ப நெகட்டிவா கீழே இருந்துச்சுன்னா நம்ம இன்னைக்கு வந்து யூஎஸ் மார்க்கெட் பாசிட்டிவா தான் க்ளோஸ் ஆவான்னு தோணுதுப்பா. இது வந்து ஒரு டேப்பா தான் இருக்கும் மோஸ்ட்லி. ஏன்னா செல்லிங் ஒண்ணுமே இல்ல, அங்க செல் பண்றதுக்கு அங்க ஒண்ணுமே இல்ல நாஸ்டாக்ல. ஓவர் சோல்ட் ஆயிடுச்சு. ஆமா, ஏன்னா ஓவர் சோல்டு கான்செப்ட் வேற. ஓவர் சோல்டு markets can remain oversold for a long time. Overbought market can remain overbought for a long time. அதுக்குள்ள நான் போல. பட் செல்லிங் எக்ஸாஷன் ஒன்னு இருக்கு, அது வேற, ஓவர் சோல்டு வேற. ஓவர் சோல்டுனா என்ன பாப்பாங்கன்னா, ஆர்எஸ்ஐ பார்த்துட்டு டெய்லி கீழே அப்படியே வெர்டிகலா வந்துட்டே இருக்கு, ஓவர் சோல்டுன்னு வாங்க. ஏன்னா நீ இப்போ ஒரு கேன்பிங் ஹோம் எடுத்துக்கோ, பார்த்தோம்ல இங்க அது. இப்ப இந்த ஸ்டாக் பாத்தீங்கன்னா இவன் எத்தனை நாளா ஓவர் சோல்டா இருக்கான்? 30 கீழே கட் பண்றப்ப பாத்தீங்கன்னா இங்க இருக்கான் 570. ஓகேவா? அவன் அங்க இருந்தே வந்து அவன் கிட்டத்தட்ட ஒரு 10% விழுந்திருப்பான், 20% ஓவர் சோல்டு ஆனதுக்கு அப்புறம் 20% விழுந்திருக்கான். அப்ப இந்த ஓவர் சோல்டு ஓவர் பாட் லாஜிக்லாம் நம்மளுக்கு ஒர்க் ஆகாது, அதெல்லாம் நம்ம போவே கூடாது. ஓகேவா? ஒரு இதே ஒரு கீன்ஸ்னு ஒரு ஃபேமஸ் எக்கனாமிஸ்ட் வந்து ஒரு கோட்டே வச்சிருக்காரு. ஓகேவா? இதுல என்ன மீனிங் அப்படின்னா, இதுதான் அந்த ஓவர் சோல்டு ஓவர் பாட்டு. இப்போ இரேஷனலா இருக்கு பாத்தீங்களா? இப்போ நிறைய பேர் இந்த ஃபண்டமெண்டல் அனாலிஸ்ட் எல்லாம் நிறைய பேர் சொல்றத பார்த்திருப்போம். இந்த மார்க்கெட்டுக்கு ஏறதுக்கு ஒரு ரீசனே இல்ல, அதானிக்குலாம் என்ன என்ன ரேஷியோ 400 500 இருக்கு, இதெல்லாம் வந்து சஸ்டெயின் ஆகும் அப்படின்லாம் அவன் வந்து கிட்டத்தட்ட ஒரு வருஷமா பேசிட்டு இருக்காங்க. இப்ப அதானி என்டர்பிரைசஸோட இதெல்லாம் பாரு, அவன் 90 100 90 85 ட்ரேட் ஆயிட்டு இருப்பான். மந்த்லியோட ஆர்எஸ்ஐ எடுத்து பார்த்தனாலே அவன் வந்து 90ல இருக்கான். இதெல்லாம் வந்து எந்த ஸ்டாக்குக்குமே இதெல்லாம் நடக்காத ஒரு விஷயம். இப்ப அவன்கிட்ட போயிட்டு நீ வந்து இதெல்லாம் ஓவர் பாட்டா இருக்கு, இது கரெக்ட் ஆகும் அப்படின்னா, அவன் ஓவர் பாட்டா இருக்க ஆரம்பிச்சு 1.5 வருஷம் ஆச்சு. அது வேற. நான் சொல்றது வந்து எக்ஸாஷன், பையிங் ஆர் செல்லிங்ல ஒரு எக்ஸாஷன் வருது அப்படின்னு வச்சுக்கோவேன். அதுதான் வந்து நாஸ்டாக்ல நான் ரொம்ப நாளா பாத்துட்டு இருக்கேன். ஏன்னா விழுகிற, இப்போ டவ் S&P எல்லாம் விழுகிற அளவுக்கு அவன் விழுக மாட்டான். கேண்டில்ஸ் எல்லாம் பார்த்தேன்னு வச்சுக்கோ, லாஸ்ட் ஃபியூ கேண்டில்ஸ் எல்லாமே பாரு, எல்லாமே வந்து ஸ்மால் வீக் மொமெண்டம் கேண்டில்ஸ். எந்த ஒரு ப்ரெஷரே இல்ல, ஒரு மொமெண்டமுமே இல்ல இதுல. வேற நீங்க டவ் ஜோன்ஸ் அந்த மாதிரி இதெல்லாம் சினாரியோ வேற, ஒரு சைசபிள் ரெட் கேண்டில் நம்மளால பார்க்க முடியுது. ஸோ அதனாலதான் சொல்றேன், இந்த கேப் டவுன் இதெல்லாம் வந்து மேபி இன்னைக்கு யூஎஸ் மார்க்கெட்ஸ் கிரீன்ல கூட முடியலாம் ஓவராலா. ஸோ அப்படி இருக்கப்ப நம்ம கேப் அப் கூட ஆகலாம் நாளைக்கு. If you like this video, please do share it with your friends. Do like, comment and subscribe. I'll come up with a new video very soon. Until then, stay tuned. This is Abhishek signing off. Bye. Take care.